பெருங்குடி அப்படிங்கிற கிராமத்துல சோமையா அப்படிங்கிற ஒருத்தன் இருந்தான். அவன் படகு ஓட்டிக்கிட்டு இருந்தான். அந்த ஊரை தாண்டி எங்க போகணும்னாலும் எல்லாருமே அந்த படகுல தான் ஏறி வேண்டி இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அந்த ஆத்துல தண்ணியோட வேகம் அப்புறம் அந்த ஆத்தோட ஆழம் எல்லாமே அதிகம்தான். அதனால படகு ஓட்டுறதுக்கே எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆத்துக்கு நடுவுல சின்னதா ஒரு தரைப்பகுதி இருக்கும். அங்க படகு ஓட்டுறவங்க எல்லாருமே கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்து மறுபடியும் வந்து படகு எடுத்துக்கிட்டு திரும்ப வந்துடுவாங்க. சோமையா சின்ன வயசுல இருந்தே படகு ஓட்ட அவங்க அப்பா கிட்ட கத்துக்கிட்டதுனால எல்லார விடவும் அவன் தான் நல்லா ஓட்டுவான். சோமையா மட்டும்தான் நடுவுல எங்கேயுமே நிப்பாட்டாம அந்த பக்கம் கூட்டிட்டு போய் விடுவான். சோமையா, ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் ராஜா வாழ்கிற மதுரைக்கு போயிருக்காங்க. அங்கே போனால் கை நிறைய சம்பாதிக்கலாமா? நீயும் அங்கே போயேண்டா. அப்பா, எனக்கு தெரிஞ்ச ஒரே வேலை படகு ஓட்டுறது மட்டும்தான். அந்த ஊருக்கு போனதுக்கப்புறமா அங்கே ஆறு இல்லைன்னா நான் என்ன வேலை பார்ப்பேன்? அதுக்கு இல்லைடா, நீ அங்கே போனீன்னா இங்கே நாள் முழுக்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை அங்கே சில மணி நேரத்திலேயே சம்பாதிக்கலாம். எவ்வளவு தான் பணம் கிடைக்கும்னாலும் நான் பிறந்த ஊரையும் கற்றுக்கிட்ட தொழிலையும் விட்டுட்டு போக மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி வெளியே வந்தா சோமையா. நேரா அவன் ஆத்தங்கரைக்கு போய் படகு எடுக்கிற வேலையை பார்த்தான். சோமையா படகு பக்கத்துல வந்த உடனே அது வரைக்கும் இன்னொரு படகுல உட்காந்துருந்த ஜனங்க எல்லாருமே உடனே அந்த படகு விட்டு சோமையா படகுல வந்து ஏறினாங்க. அதனால அந்த இன்னொரு படகோட முதலாளி சூரிக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு. என்ன சோமையா, மணிக்கணக்காக கஷ்டப்பட்டு ஏற்றின ஜனங்க எல்லாரையும் நீ வந்த உடனே உன் படகுல ஏற்றிக்கிட்டியப்பா, இது நியாயமா? இங்கே பாரு சூரி, என் படகுல எல்லாரும் ஏறுங்கன்னு சொன்னனா இல்லை அந்த படகை விட்டு இறங்குங்கன்னாவது சொன்னனா? அவங்களா உன் படகை விட்டுட்டு என் படகுல ஏறுனா அதில் ஏன் தப்பு என்ன இருக்கு? அப்படின்னு சோமையா சொன்ன உடனே அது வரைக்கும் கத்திக்கிட்டு இருந்த சூரி அமைதியாயிட்டான். ஆனா சூரியோட படகுல போக வேண்டான்னு எல்லாரும் சோமையாவோட படகுக்கு வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. சோமையா படக எவ்வளவு வேகமா ஓட்டிக்கிட்டு போனாலும் ரொம்ப ஜாக்கிரதையா தான் ஓட்டிக்கிட்டு போவான். ஆனா மத்த படகுக்காரங்க அப்படி இல்ல. அப்பதான் பிறந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு வந்தாலும் கூட அந்த குழந்தைக்கும் ஒரு கணக்கு போட்டு பணத்தை வாங்குவாங்க. அதனாலதான் சோமையா மேல ஊர் ஜனங்களுக்கு ரொம்ப மரியாதையும் இருந்துச்சு. எல்லாரும் பத்திரமா உட்காருங்க. பொண்ணுங்க குழந்தைங்க நடுவில் உக்காந்துக்கோங்க. யாரும் தண்ணியில் கை வைக்கக்கூடாது. அப்படி சோமையா எல்லாரையும் பத்திரமா உட்கார சொல்லி உடனே படகு எடுத்துக்கிட்டு எல்லாரையுமே பத்திரமா அந்த பக்கம் கரைக்கு கொண்டு போய் விட்டான். எல்லாரும் படகை விட்டு இறங்கி பணத்தை கொடுத்துட்டு போய்கிட்டு இருந்தாங்க. அந்த பணத்தை கொண்டு வந்து சோமையா அவங்க அம்மா கிட்ட கொடுத்தான். ஏண்டா, ஊர் ஜனங்க எல்லாரும் படகுல தான் வராங்க, ஆனா பணம் மட்டும் ஏண்டா இவ்வளோ கம்மியா வருது? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நல்லா தான் வருது. டேய், நீ இவ்வளோ கம்மியா சம்பாதிச்சா நாளைக்கு உனக்கு யாருடா பொண்ணு கொடுப்பா? தலையெழுத்து நல்லா இருந்தா யாராவது கொடுப்பாங்கம்மா. நீ வந்து முதல்ல சாப்பாடு போடு. அப்படி சோமையா சாப்பாடு சாப்பிட்டுட்டு அன்னைக்கு ராத்திரி வீட்டுல படுத்து தூங்குனான். சூரிக்கு மட்டும் சோமையா மேல இருந்த கோவம் போகவே இல்லை. அன்னைக்கு நைட்டு ஆத்தங்கரைக்கு போய் படகுக்கு போட்டிருந்த நங்குரத்தை எடுத்து போட்டுட்டு அவன் வீட்டுக்கு வந்துட்டான். அதனால அந்த படகு தண்ணியில அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. காலையில போய் படகு தேடிக்கிட்டு இருந்த சோமையா படகு இல்ல அப்படிங்கறதுனால ரொம்பவே வருத்தப்பட்டான். இருந்தது ஒரு படகு, இப்போ அதுவும் போயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறது? என் குடும்பத்தை எப்படி காப்பாத்துறது? அப்படி ரொம்ப கவலையா வீட்டுக்கு வந்து அப்பா அம்மா கிட்ட நடந்தத சொன்னான். டேய் சோமையா, கவலைப்படாதடா. அன்னைக்கு உன்னை நான் மதுரைக்கு போக சொன்னப்போ போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன்னு எவ்வளோ தைரியமாக நீ பேசின. அப்போ என்கிட்ட படகு இருந்துச்சுப்பா. இப்போ என்ன இருக்கு? உனக்குள்ளே இருக்கிற தைரியம் உன்னை சுற்றி இருக்கிற ஆட்களை பார்த்தோ உன் சொத்து பத்தில் இருந்தோ இல்லைடா. உன்னை நீ நம்பி எப்போ தைரியத்தோட கஷ்டப்பட்டு உழைக்கிறியோ அப்போ உனக்கானது எல்லாம் தேடி வரும்டா. அப்பா சொன்ன வார்த்தையால சோமையாக்குள்ள புது தைரியம் வந்துச்சு. எப்படியாவது மறுபடியும் படகு செஞ்சாகணும் அப்படின்னு அவன் யோசிச்சான். காட்டுக்கு போய்
மரத்தை வெட்டி ஒவ்வொரு மரப்பலகையா எடுத்துட்டு வந்து ஆத்தங்கரையில வச்சுக்கிட்டு இருந்தான். ஏண்டா சோமையா, இப்போ நீ படகு செஞ்சு ஜனங்களை ஏற்றிக்கிட்டு சவாரி போறியா? 1 வருஷம் ஆயிடுமா நீ படகு செஞ்சு முடிக்க? இருக்கிற படகு தான் போயிடுச்சு. எங்கேயாவது போய் கூலி வேலை செஞ்சு பழைக்கலாம் இல்லை. இந்த படகு செஞ்சு முடிக்க எத்தனை நாள் ஆகுமோ என்னமோ. சோமையா அவங்க சொன்னதை எல்லாமே கண்டுக்காம அவன் பாட்டுக்கு அவன் வேலைய செஞ்சுக்கிட்டு இருந்தான். சில பேர் சோமையாவை பார்த்து பரிதாபப்பட்டாங்க, சில பேர் அவனை திட்டினாங்க. ஆனா யாருமே அவனுக்கு உதவி மட்டும் செய்யல. அப்படி ஒவ்வொருத்தங்களும் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால சோமையாவுக்கு கோவம் வந்துச்சு. இவங்க பேச்சு எல்லாத்தையும் என் மனசில் ஏற்றிக்கிட்டா என் மனசு தான் கெட்டு போகும். யார் பேச்சையும் கேட்கக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு அவன் படகு தயார் செஞ்சுக்கிட்டு இருந்தான். இப்படி இருக்கும்போது இன்னும் சில நாட்கள்ல விஜயநகரத்தை சேர்ந்த ராஜா அந்த ஊருக்கு வராருன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த விஷயம் சோமையாவுக்கு தெரிஞ்சுது. அரண்மனை காவலர்கள் வந்து சூரியோட படகையும் பேசி வச்சுட்டு போனாங்க. என் படகு மட்டும் இருந்தா ராஜா என் படகுல தான் ஏறுவார். ஆனால் இன்னும் நாள் இருக்கு. ராஜா வர இன்னும் 1 மாதம் இருக்கு. அதுக்குள்ளே எப்படியாவது கஷ்டப்பட்டு படகு செஞ்சிட்டா அவர் என் படகுல தான் ஏறுவார் அப்படின்னு சோமையா 2 மடங்கு உற்சாகத்தோட மறுபடியும் காட்டுக்கு போய் நிறைய மரங்களை வெட்டி அதை கொண்டு வந்து ஆத்தங்கரையில வச்சு அதை தேவையான உருவத்துக்கு வெட்டிக்கிட்டு இருக்கிறதுன்னு பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்போ ஒரு நாள் ஒரு மரத்தோட கிளை அவன் மேல விழுந்ததுல அவன் கைக்கு பெரிய அடிபட்டுச்சு. ஆனாலும் இன்னும் 1 மாசத்துல அவன் இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மரத்தை எல்லாம் வெட்டிக்கிட்டு வந்து அதை வச்சு அவன் நினைச்ச நேரத்துக்கு முன்னாடியே அவன் அந்த படகையும் செஞ்சு முடிச்சிட்டான். மகாராஜாவும் அந்த ஊருக்கு வந்தாரு. வணக்கம் அரசே, உங்கள் வருகைக்காக நான் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்கேன். காவலர்கள் வந்து நீங்கள் வரப்போறீங்கன்னு சொன்ன நாள்ல இருந்து கண்ணில் விளக்கெண்ணையை விட்டுக்கிட்டு உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கேன். என் மனசை ஜெயிச்சிட்ட. இதோ இந்த தங்கத்தை வாங்கிக்கோ அப்படின்னு கொஞ்சம் தங்க காசை சூரியக்கிட்ட கொடுத்தாரு மகாராஜா. அதுக்கப்புறம் மகாராஜா சூரியோட படகுல ஏறினாரு. சூரியும் படக ஓட்டிக்கிட்டு இருந்தான். அப்படி கொஞ்ச தூரம் போகும்போது படகுல பாரம் அதிகமாயிட்டு இருந்ததுனால மெதுவா படகு தண்ணியில மூழ்கிக்கிட்டு இருந்துச்சு. கரையில நின்று அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த சோமையா உடனே அவனுடைய படகை வேகமா எடுத்துட்டு போய் மகாராஜாவையும் மிச்சம் இருக்கிற எல்லாரையுமே அவனுடைய படகுல ஏத்தி காப்பாத்தி கூட்டிட்டு வந்தான். மகாராஜா, நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல, எனக்கு அதுவே போதும். அடடே, என்ன இது கையில் அடிபட்டிருக்கு? எப்படி பட்டுச்சு? மகாராஜா, என்னுடைய பழைய படகு தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. நீங்கள் வர்றீங்க அப்படின்றதுக்காக புது படகை வேகமாக செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தப்போ எனக்கு அடிபட்டுருச்சு. என் மேலே இருக்கிற மரியாதையில் இந்த படகை நீ உடனே செய்தது நல்லதா போச்சு. என் கூடவே சேர்த்து எல்லாருடைய உயிரையும் நீ காப்பாற்றியிருக்க. நீ மட்டும் இன்னைக்கு இல்லைன்னா நாங்கள் யாரும் உயிரோடு இருந்திருக்க மாட்டோம். மகாராஜா, பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. இப்படியாவது உங்களுக்கு சேவை செய்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சதே. எனக்கு அதுவே போதும். நீங்கள் நல்லா இருந்தா இந்த ராஜ்யமே நல்லா இருக்கும். மகாராஜா மேல சோமைய வச்சிருந்த மரியாதைய பார்த்து மகாராஜா ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. உன்னுடைய நல்ல குணத்தையும் உழைப்பையும் பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். இந்த படகுல நீ 50 பேரை காப்பாற்றியிருக்க. ஒருத்தவங்களுக்கு 1 ஏக்கர் வீதம் உனக்கு 50 ஏக்கர் எழுதி கொடுக்குறேன். இதுக்கப்புறம் நீ மகிழ்ச்சியாக வாழலாம். நன்றி அரசே, ரொம்ப நன்றி. அப்படி சோமையாவோட தலையெழுத்தே மாறிடுச்சு. மகாராஜா அவனுக்காக கொடுத்த பூமியில அவன் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவன் புதுசா செஞ்ச படக ஆத்துல படகு தொலைச்ச சூரியக்கிட்டேயே கொடுத்துட்டான். என்னை மன்னிச்சிடு சோமையா. உன் படகு போனதுக்கு காரணம் வேற யாரோ இல்லை, நான் தான் உன் மேலே இருக்கிற கோவத்தில் படகை தண்ணியில் தள்ளி விட்டுட்டேன். ஆனாலும் நீ என் உயிரை காப்பாற்றியிருக்க. இப்போ நான் கஷ்டத்தில் இருக்கும்போது உன்னோட படகை எனக்கு கொடுக்குற. என்னை மன்னிச்சிடுப்பா. நீ எனக்கு கெட்டது செய்ய நினச்சாலும் எனக்கு நல்லது தான் நடந்துச்சு. ஆனால் இப்படி இனி யாருக்கும் கெட்டது செய்யாத. அப்படி அன்னையிலிருந்து சூரியும் நல்லவனா மாறி நல்லபடியா படக ஓட்டிக்கிட்டு இருந்தான்.
இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, நம்ம நேர்மையா கஷ்டப்பட்டு உழைச்சா பலன் தானாவே கிடைக்கும். ஆனா இன்னொருத்தங்களுக்கு கெடுதல் செய்யணும்னு நினைச்சா நமக்கு தான் அந்த கெடுதல் வந்து சேரும்.